ஓகே, ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். கேர்னன் மீன்ஸ் கேன் ஆர் குட், மிஸ்ன்னா மஸ்ட் இல்லை ஹேவ் டு, ஓலன்னா வில் ஆர் வுட். ஸோ இதுக்கு மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு பேர் வைப்பாங்க, பேர் சொல்லுவாங்க மாடல் வேர்ப்ஸ். ஸோ இப்போ மாடல் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா எப்படி சென்டனோட ஸ்ட்ரக்சர் மாறுது அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி இதில் இருக்கும், இருந்தாலுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே, நான் இங்கே எழுதுறேன். ஸோ நார்மலாக சென்டென்ஸ் எப்படி வரும்? செகண்ட் பிளேஸில் வேர்ப் வரும் இல்லைங்களா? இஷ் arbeite, I work, ich arbeite am Samstag. ஸோ நான் சாட்டர்டே ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே மாடல் வேர்ப் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னா, இஷ் முஸ், ஒர்க்ன்றது கண்டிப்பாக செஞ்சு தானே ஆகணும், அதுக்கு நோ அதர் ஆப்ஷன்ஸ், அதனால முஸ் அண்ட் வேர்ப் யூஸ் பண்ணும். கார்னன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், உன்னால் வர முடியுமா, பாசிபிலிட்டி இருக்கா, உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு பாசிபிலிட்டி, கேப்பபிலிட்டி, இதுக்கெல்லாம் வந்து கார்னன் வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. மிஸ்ஸன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக செஞ்சே ஆகணுன்ற வேலைக்கு எல்லாத்துக்கும் மிஸ்ஸன் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓலன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இங்கே போகலாமா அங்கே போகலாமா அவங்க விருப்பத்தை கேட்கறதுக்கு ஓலன் அந்த வேர்ப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒர்க்ன்றது வந்து இட்ஸ் எ கம்பல்சரி, கண்டிப்பாக வேலைக்கு போகணும், வேலை செய்யணும், இதெல்லாம் கம்பல்சரின்றதுனால முஸ்ஸன் யூஸ் பண்ணும். Ich muss am Samstag arbeiten. ஸோ என்ன சொல்கிறேன், இங்கே ஆர்பைட்டு அப்படின்றது வந்து கடைசியில் போயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து கான்ஜுகேட் பண்ணலை, ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஆர்பைட்டன் அப்படின்னு. இங்கே இஷ் வந்ததுனால ஈல எண்ட் ஆயிருக்கு, செகண்ட் பிளேஸில் வந்ததுனால இஷ் ஆர்பைட்டு அம் சாம்ஸ்டார்ட். இதுவே மாடல் வேர்ப் இருந்துச்சுன்னா இஷ் மூஸ், இது கான்ஜுகேட் பண்ணணும். இஷ்ஷுக்கு என்ன வரும், முஸ்ஸு. ஸோ இங்கே பாருங்க, இஷ்ஷுக்கு முஸ்ஸு, தூக்கு முஸ்ஸு, ஏரஸிக்கு முஸ்ஸு. இஷ்ஷு ஏரஸிக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், தூக்கும் இயருக்கும் ஒரே மாதிரி இருக்கும், வியருக்கும் இந்த ஜிசிக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே தூக்கும் இயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே உம்லோட் போட்டிருக்காங்க, இங்கே உம்லோட் போடல. ஸோ எந்த வேர்ப் வந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறது எப்படி கான்ஜுகேஷன் பண்ணியிருக்காங்க. கான்ஜுகேஷன்னா இப்படி மாற்றுறது, இஷ்னா எப்படி வரும், தூன்னா எப்படி வரும், எரசின்னா எப்படி வரும், கான்ஜுகேஷன் செக் பண்ணணும். அப்போ தான் உங்களால் வந்து ஸ்பெல்லிங் எதாவது சேஞ்ச் ஆயிருக்கா, இல்லை இப்படியே தான் இருக்கா, உம்லோட் இருக்கா இல்லையா, எல்லாமே உங்களால் செக் பண்ணிட்டு தான் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இஷ்னா முஸ் வந்திருக்கு, அதனால நான் இங்கே என்ன போட்டிருக்கேன், இஷ் முஸ் ஆம் சாம்ஸ்டாக் ஆர்பைட்டன். ஸோ இதுவே நான் கொஸ்டனாக கேட்கணும்னா என்ன சொல்வேன், ஆர்பைட்டஸ்ட் டு ஆம் சாம்ஸ்டாக். ஸோ நீ வந்து சாட்டர்டே ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு. அதுக்கு இதுவே மாடல் வேர்ப் யூஸ் பண்ணனா, must do am Samstag arbeiten. புரியுதா? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன், புரிஞ்சுதா இல்லையான்னு. ஓகே ஓகே, அதுதான் இங்கே வந்து எங்கெல்லாம் போட்டிருக்காங்க, இந்த லெட்டரில் எங்கெல்லாம் அந்த வேர்ப்ஸ் வந்திருக்கு பாருங்கள். வியர் கியோனன். ஸோ கியோனன் செகண்ட் பிளேஸில் இருக்க வேர்ப் வந்து எங்கே வந்துச்சு, கடைசியில் போயிடுச்சு, கேஹன். ஸோ ஹேனஸ்ட் இஸ் பிசம்பு, இது வந்து இஷ் முஸ் ஏடன்டாக் ஆர்பைட்டன். ஸோ இந்த வேர்ப் கடைசியில் வந்திருக்கு பாருங்கள். am Abend muss ich noch einkaufen, kochen, இது verbs. Und die Kinder müssen Hausaufgaben machen. அப்புறமா so Mats muss ich noch gehen, wollen die Kinder und ich meine Bruder besuchen.
So wollen wir nächste Woche Mittwoch zum Yoga gehen? Question. Order musst du arbeiten. இல்லைன்னா உனக்கு வேலை இருக்கா? ஸோ இங்கே பாருங்க, wir können nicht ins Kino gehen. Wollen wir zum Yoga gehen? இங்க டிஃபரன்ஸ் தெரியுதா? இங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க. Wir können nicht ins Kino gehen. Wollen wir questionல wollen wir zum Yoga gehen. இதுவே நீங்க வந்து wollen இல்லாம இருந்துச்சுன்னா என்ன, இந்த gehen வந்து முன்னாடி வரும். gehen wir zum Yoga அப்படின்னு வந்துடும். அவங்க விருப்பத்தை கேட்கணும்னா wollen wir zum Yoga gehen wouldn't யூஸ் பண்ணா இப்படி கேட்கணும். ஓகே, இப்போ வந்து இங்க können என்ன மிஸ் என்ன wollenனா அப்படின்னு மார்க் பண்ணோம். Liebe Mara, oh je, so ein Stress. Wir können uns gern am Mittwoch treffen. ஸோ ஸோ இவங்க இந்த லெட்டருக்கான ரிப்ளை கொடுக்குறாங்க. மாரா லெட்டர் எழுதுறாங்க. ஓ யா அப்படியா, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ வி ஆர் können uns gern am Mittwoch treffen. சரி, நம்ம வந்து வெனஸ்டே மீட் பண்ணலாம். எனக்கு வந்து வேலை இருக்கு. 16னா 4 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? யாராச்சும் ஆன்சர் பண்ண முடியுமா? முஸ். ஏன்னா வேலைன்னா கண்டிப்பா செய்யணும் இல்லைங்களா? Ich muss bis 16 Uhr arbeiten. Aber then அதுக்கப்புறமா நம்ம வேணா பார்க்கலாம் 5 மணிக்கு அப்படின்னா இங்க என்ன வரும்? ஆஹா, அதுக்கப்புறமா வேணா பார்க்கலாம், பாசிபிலிட்டி இருக்கு. இங்க விருப்பத்தை கேட்கல, ஓலன்னு சொல்றதுக்கு இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணும், können. சோ können நீங்க எப்படி கான்ஜுகேட் பண்ணணும்? புரியல, என்ன வரும் சொல்லுங்க. können தான் வரும். ஏன் können வரும்? விஆர் வந்திருக்குல்ல, விஆருக்கு என்ன வரும் இங்க? können. அதுக்கப்புறமா 5 மணிக்கு மேல வேணா நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ டேஷ் do zum yoga gehen oder dash wir joggen. ஸோ இங்க என்ன வரும்? என்னமா? கரெக்ட் தான், சொல்லுங்க. ஓலன் தான். இங்க do வந்ததுனால எப்படி கான்ஜுகேட் பண்ணோம்? willst. ஸோ இங்க என்ன பர்சனல் ப்ரோனவுன் இருக்குன்னு செக் பண்ணிக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா. do வந்ததுனால willst. ஆர்டர் இங்க என்ன வரும்? அவங்க விருப்பத்தை தானே கேக்குறாங்க, சொல்லுங்க. கோனன் வந்து உன்னால முடியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஓலன் தான். நல்லா கேட்டுக்காங்க. கோனன் வந்து ஓலன், இங்க விஆர் வந்ததுனால ஓலன் வந்திருக்கு. ஓகேங்களா? இங்க என்ன வந்ததோ அதுக்கேத்த மாதிரி. இங்க வந்து கோனன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? உன்னால முடியுமா, வர முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு. ஆனா இங்க போலாமா அங்க போலாமான்னு அவங்களோட விருப்பத்தை கேக்குறதுக்கு, முடியுமான்னு கேக்குறதுக்கு வந்து கர்னன். உங்களுக்கு விருப்பம் இருக்கா, இங்க போலாமா அங்க போலாமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஓலன். மிஸ்ஸன் வந்து கண்டிப்பா நான் வேலைக்கு போகணும், கண்டிப்பா நான் டாக்டரை பார்க்கணும், கண்டிப்பா வீட்டுல சமைக்கணும், கண்டிப்பா நான் ஷாப்பிங் போகணும், இதெல்லாம் செஞ்சு ஆகணும், அதுக்கெல்லாம் மிஸ்ஸன் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. am Freitag macht Albert eine Party. ஸோ ஆல்பர்ட், அவர் வந்து ஆல்பர்ட்ன்றவர் ஃப்ரைடே பார்ட்டி வைக்கிறாரு.
ஸோ நீங்க வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மிஸ்ஸன் வந்து கண்டிப்பா செஞ்சு ஆகணுமா? மிஸ்ஸனுக்கு எல்லாம் இது கண்டிப்பா பார்ட்டிக்குன்னு கண்டிப்பா போய் தான் ஆகணுமா என்ன? இல்ல இல்ல, உன்னால வர முடியுமான்னு கேக்குறாங்க. இங்க வந்து ரெண்டுத்துல எது வேணாலும் போடலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். விருப்பத்தையும் கேட்கலாம், உன்னால வர முடியுமா அப்படின்னு கேட்கலாம், இல்ல நீங்க வர விருப்பமா அப்படின்னும் கேட்கலாம். ஸோ பெட்டர் வந்து நம்ம can't. Can't hear common. We are dash yeah Morgan telephonian. Okay. சார் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். நம்ம இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? வியர் வந்ததுனால கர்னன். வியர் கர்னன் யா மார்கன் டெலிஃபோனியரன். ஓகே. ஃபீலே க்ரூஸே யோஹானா. ஸோ லெட்டரு ரிப்ளை இங்கே பாருங்க. லீப மாரா டியர் மாரா. லீபன்னா டியர் மாரா. இதுவே இந்த கேர்ளா இருக்கிறதுனால லீப மாரான்னு கொடுத்துருக்காங்க. இதுவே பாயா இருந்தாங்கன்னா லீபர் ரவி. லீப மாரா ரெண்டு பேருமே எழுதுனாங்கன்னா ரெண்டு பேருக்குமே இப்படி சொல்லிக்கலாம். ஸோ லீபர் மாரா லீபர் ரவி ரெண்டு பேருக்கு எழுதுறாங்க. ஓஏ ஸோ ஆன்ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்மா போட்டுட்டு இங்க ஸ்மால் லெட்டர்ல இருந்தா ஆரம்பிக்கணும். சரிங்களா? இது வந்து லீபர்ன்றது டியர். கேர்ள்ஸ்க்கெல்லாம் லீபே வரும், பாய்ஸ்க்கெல்லாம் லீபர். ஸோ ஓகேங்களா? கீழே வந்து ஃபீலே க்ரூசர். இங்க கூட லீபே க்ரூசர் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஃபீலே க்ரூசர் மெனி கிரீட்டிங்ஸ் யோஹானா. ஓகே. இது வந்து ஒரு டைலாக் கொடுத்துருக்காங்க. இந்த டைலாக் கேட்டுட்டு ஹோரன்சி த ஸ்கெச் கிளாஸ். ஸோ இதே மாதிரி ஃபார்மேட்ல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைலாக் ப்ளே பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா பார்க்கலாம். Was magst du morgen? Hast du Zeit? ஸோ நாளைக்கு என்ன பண்ற, உனக்கு டைம் இருக்கான்னு கேட்குறது. Tut mir leid, morgen muss ich arbeiten. So I'm sorry, tomorrow I have to work. Sad. ஐயோ பாவம் சொல்வேன் இல்லைங்களா, அப்படியா பாவம் அப்படின்னு சொல்றதுதான். ஓ புவர். Und am Dienstag, ஸோ டியூஸ்டே என்ன எப்படின்னா that's great, அன்னைக்கு ஓகே அப்படின்னா wir können ins Kino gehen. ஸோ நம்ம வந்து சினிமாக்கு போகலாம் அப்படின்னா குட் ஐடே. ஸோ குட் ஐடியா. ஒன் ஹால்பாக்ட்னு என்ன டைமு? 7:30. ஓகே. ஹால்பாக்ட் இஸ் சூப்பர். 7:30 சூப்பர் அப்படின்றாங்க. ஸோ நீங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா வாஸ் மார்க்ஸ் மார்கன் ஹாஸ் டு சைட் அப்படியே கேட்கலாம். டூட் மீ லைட் மார்கன் மூசிஷ் ஆர்பைட்டனுக்கு பதிலாக இங்கே வேற ஏதாவது போடலாம். ஜூம் ஆர்ட்ஸ் கேஎன் ஸ்போர்ட் மார்க்கன் ஜூம் ஸ்ப்ராக்கோஸ் கேஎன் லேர்னன் மைன் எல்டன் பெசுக்கன். இதில் எது வேணாலும் ரீசன் சொல்லிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஓன் ரீசன் இருந்தால் அதையும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஷாடோ உண்டாம் டீன்ஸ்டாக் பதிலாக வேற ஏதாவது டே போடுங்க. மிட் ஒர்க் டோனஸ்டாக மோன்டாக ஜாம்ஸ்டாக ஜோன்டாக எது வேணாலும் போடுங்க. ஸோ தட்ஸ் கேட், அது ஓகே அப்படின்னு. வி ஆர் கர்னன் இன்ஸ் கீனோ கேஹன். கீனோக்கு பதிலாக
இதுக்கு சொல்லணும். கேஃபி கேயன், யோகா மார்க்கென், டான்சன் கேயன், டெனிஷ் பீலன், பராட் பாரன், அதே தான் சொல்லலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி தெரிஞ்சதுன்னா அது நீங்க சொல்லலாம். குட் ஐடியா, குட் ஐடியா. ஒன் ஹால் பாக்டுக்கு பதிலா வேற ஏதாவது டைம் சொல்லுங்க. அந்த டைம் யா சூப்பர் சொல்லணும். ஸோ இது வந்து எனக்கு எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. எழுதி அனுப்புறது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நாளைக்கு நீங்கள் இந்த டயலாக் ப்ளே பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணுற நிலமையில நீங்கள் பேசுகிற நிலமையில இருக்கணும். பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே டியூட்டியில் இருக்கிறீங்க, யாரையும் என்னால் பேச வைக்க முடியல. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணணும் பேசுறதுக்கு. இந்த டயலாக் எல்லாம் ப்ரொனன்சியேஷன் எப்படி வருதுன்னு கூகுளுக்கு போட்டிங்கன்னா, கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிங்கன்னா அங்கே வீடியோ கேட்குற மாதிரி ஒன்று வரும். ஸோ அதுக்கே அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்றத ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க, கற்றுக்கோங்க. A1லயே நீங்கள் வந்து நிறைய ப்ரொனன்சியேஷன் ஆக்சென்ட் எப்படி இருக்கும் அதெல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி எக்ஸாக்டாக பேசணும்னா முடியாது தான். ஆனால் ஓரளவுக்கு ஜெர்மன் பேசுகிற மாதிரி பேசணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ எத்தனை பேர் எனக்கு இதை அனுப்புறீங்கன்னு தெரியல, எனக்கு அனுப்பணும். ஓகே. நெக்ஸ்ட் கானி ஷைனன் டர்மின் ஹாபன். அந்த டைலாக் இல்லாம இன்னொரு டைலாக் கூட உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். இது முடிச்சுட்டு பாருங்க. கானி ஷைனன் டர்மின் ஹாபன். கேன் ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட்? இப்போ டாக்டரை பார்க்கணும்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட் வேணும் இல்லைங்களா? அந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ termin by March appointment at the doctor. Hören Sie das Gespräch, ordnen Sie die Aussage. ஸோ இந்த சென்டென்ஸ் நீங்க மேட்ச் பண்ணும். முதல்ல லிசன் பண்ணுங்க. ஓகே, புரிஞ்சுதா? இல்ல நான் மோஸ்டஸ் டு நோ கைன்மல் இன்னொரு டைம் போடணுமா? ஓகே. So guten Tag, Praxis Dr. Steinmix, Svetlana Keller. So good morning, good day சொல்லிட்டு அவங்க யார் பேசுறாங்க, என்ன டாக்டர் பேரு, அவங்களோட அசிஸ்டன்ட் அவங்களோட பேர் சொல்லியிருக்காங்க. Was kann ich für Sie tun? What can I do for you? ஸோ இந்த வேர்ட் எல்லாமே நீங்க அப்படியே கத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்றது வந்து எங்க வந்தாலும் இதே சேம் தான். வாஸ் கார்னிஷ் ஃபியோசிட்டுன். இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணாம அப்படியே இருக்கோ அதெல்லாம் பை ஹார்ட்டா கத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? Guten Tag, mein Name ist Mara Jobat. Ich hatte gern einen Termin. So guten Tag, my name is Mara Jobat. I like to have an appointment. Ich hatte gern einen Termin. இது வந்து எங்க போனாலும் நீங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா இதுதான் கேட்கணும். ஸோ அப்படியே கத்துக்கோங்க. ஓகே, können Sie am Freitag um 10:45 Uhr kommen? இப்படி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன மேட்ச் ஆகும்? ஆப்ஷன் டியா பியா? ஃப்ரைடே வர முடியுமா கேக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு?
B. B. 9. Ich muss am Freitag arbeiten. ஃப்ரைடே வர முடியாது. ஃப்ரைடே எனக்கு வேலை இருக்கு. Geht es auch am Montag? ஸோ மண்டே ஓகேவா அப்படின்றாங்க. ஸோ இங்க என்ன வரும்? B. ஓகே. 9. Leider nicht. Am Montag ist nichts frei. ஸோ மண்டே ஒரு அப்பாயின்மெண்ட் ஃப்ரீயே கிடையாது, ஃபுல் ஆயிடுச்சு. Geht es am Mittwoch um 11:30 அப்படின்றாங்க. சார் வெட்னஸ்டே 11:30 ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன? டே. Ja, das geht. Vielen Dank. Okay, also confirmation பண்ணாங்க. Also Mittwoch um 11:30 Wie ist nochmal Ihr Name bitte? ஸோ மறுபடியும் உங்க நேம் என்னன்னு கேட்குறாங்க. Danke, Frau Jobert. Bis Mittwoch, auf Wiederhören. இப்ப புரிஞ்சுதா? இப்ப வந்து அப்பாயின்மெண்ட் கேட்கறதுக்கு ஆக்சுவலி பொலைட்டா எப்படி கேட்கணுன்றது தான் இங்க வேணும். ஸோ ஈஷ்வில் ஐனன் டர்மீன் அப்படின்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் ஜஸ்ட் அப்படி கேட்குறாங்க. ஐ வாண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி. பொலைட்டா கேட்குது கார்னிஷ் பிச்ச ஐனன் டர்மீன் ஹாபன் இல்லைன்னா இஸ் மஸ்டர் பிச்ச ஐனன் டர்மீன். இது வந்து பொலைட்டா கேட்குறது. கேன் ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் ப்ளீஸ்? பிச்ச ஆட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா ஐ வுட் லைக் டு ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் ப்ளீஸ் அப்படின்னு. ஐ வுட் லைக் அப்பாயின்மெண்ட் ப்ளீஸ் அப்படின்னு. ஆனால் ரொம்ப பொலைட்டாக கேட்கணும்னா இப்படி தான் கேட்கணும். இது ஷார்ட் கேங் ஐனன் டர்மீன் இப்படி தான் கேட்கணும். ரொம்ப பொலைட்டாக இருக்கும். ஓகே. ஸோ நான் இன்னொரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இதுதான். ஸோ எனி ஒன் சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே எழுத முடிஞ்சதுன்னா இன்னும் பெட்டர் தான். எனக்கு இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் தான் ஆகும் உங்களுக்கு. ஆனால் எனக்கு டைம் இல்லை, ஒன்று தான் எழுத முடியும்னா ஓகே ஒன்று தான் எழுதுங்க. ஸோ ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அது வந்து இப்போ வரைக்கும் படித்தது வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்கன்னா ஜீசின் ஃப்ரிசாயரின். ஸோ நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க, ஓகேவா? ஒரு கஸ்டமருக்கு வந்து இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்குறாங்க. இன்னைக்குன்னா 1 மணிக்கு தான் முடியும். நாளைக்குன்னா ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் 1 மணிக்கு தான் இருக்கு. நாளைக்குன்னா 10 மணிக்கு இல்லைன்னா 5 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட். இந்த டைம் தான் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. ஓகே. இன்னொரு கஸ்டமர், இந்த சைடு கஸ்டமருக்கு என்னன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். ஆனா இன்னைக்கு வந்து 4 o'clock மேல இல்ல நாளைக்கு என்ன ஒன்லி 4 noon 10 மணிக்கு அந்த மாதிரி வேணும். ஆனா நீங்க வந்து இந்த அப்பாயின்மெண்ட் தெரிஞ்சிச்சு அதனால நாளைக்கு அந்த டேட்டு கரெக்டான டேட்டு கொடுத்து சொல்லிடலாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், ஒரு டேட் சொல்லணும். ஏதோ ஒரு டேட் சொல்லுங்க, இந்த டைம் சொல்லுங்க, இல்ல முடியாதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு டேட் அவங்க சஜஷன் பண்ணணும், இவங்க இல்லைன்னு சொல்லணும். கடைசி 2 தடவை இல்லை, அவங்க இல்லை நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு 3ஆவது தடவை தான் ஃபிக்ஸ் ஆகணும். புரியுதா? அதே மேல இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் அப்படி ஆல்டர் பண்ணாலே வந்துடும் உங்களுக்கு. இன்னொரு சுச்சுவேஷன் என்னன்னா, நீங்க ஒரு லாங்குவேஜ் ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க. ஆஃபீஸ் வந்து 9 to 12 ஓப்பன். தேர்ஸ்டே வந்து ஈவினிங் 4 to 7 வரைக்கும் ஓப்பன். அந்த ஆப்போசிட் சைடு என்னன்னா, நீங்க வந்து ஒரு லாங்குவேஜ் கோர்ஸ் படிக்கணும். ஆனா நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க வரேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஒர்க் வந்து 9 to 16 4 o'clock வரைக்கும் வேலை இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்பாயின்மெண்ட்? அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க இந்த வேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ich hatte gern einen Termin அப்படின்னு சொல்லிட்டு haben Sie heute இல்ல மார்கன், இன்னைக்குன்னா heute சொல்லணும், நாளைக்குன்னா மார்கன், இல்லைன்னா எனி டே சொல்லணும்னா Mittwoch einen Termin frei, ஏதாவது அப்பாயின்மெண்ட் ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு கேட்கணும்.
இல்ல அப்படின்னா 9 heute இல்ல மார்கன் இல்ல அவங்க என்ன டேட் சொல்றாங்களோ அன்னைக்கு leider nicht. aber இன்னொரு டே சொல்லுங்க. können Sie am Montag 10 Uhr kommen அப்படின்னு கேட்கலாம். திருப்பி இவங்க என்ன சொல்லுவாங்க? 9 das geht leider nicht. இல்லைன்னா 9 da kann ich leider nicht. இதுல இல்ல இது இல்லைன்னா இது சொல்லிட்டு இன்னொரு டே சொல்லுங்க. geht es am Mittwoch 12 Uhr? Ja, das geht. vielen Dank. இல்ல ja, danke. அப்புறம் போன்ல நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா ஆஃப் வீடர்ஹோரன் சொல்லணும். ஹோரன். நேரடியா பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? ஆஃப் வீடர் ஜேஹன். போன்ல வந்து பாய் சொல்றதுக்கு ஆஃப் வீடர்ஹோரன் சொல்லணும். ஓகேவா? இதுல ஏதாவது ஒரு டயலாக் ரெடி பண்ணிக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு ரெண்டுமே முடியுதுன்னா ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தான் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது புங்க்லிஷ்கைட்னா பங்க்சுவாலிட்டி. ஸோ இந்த நாலு சினாரியோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒருத்தர் வந்து லேட்டா போகலாமா, லேட்டா போனா ப்ராப்ளமா இல்லையா, இல்ல லேட்டா போகலாம் அப்படின்னா எவ்வளோ மினிட்ஸ் லேட்டா போகலாம். ஸோ அங்கே கொஸ்டின் எப்படி கேட்கணும்னா can man hier so spät kommen, can man hier so spät kommen. இங்கே ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு இப்போ டாக்டர் அப்பாயின்மெண்ட்டே எடுத்துக்கோங்க. டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒருத்தர் லேட்டாக வரலாமா? வரலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னு நினச்சிக்கோங்க. ப்ராப்ளம் எஸ் ஆர் நோ, அப்புறம் பரவாயில்ல வரலன்னா we feel a minute, how many minutes லேட்டாக வரலாம் அப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சினாரியோனா ஸ்பீகருக்கு வந்து 10:45க்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு can man hier so spät kommen, இந்த இடத்துக்கு ஒருத்தர் லேட்டா வரலாமா? சொல்லுங்கம்மா. டாக்டர் அப்பாயின்மெண்ட்க்கு லேட்டா வரலாமா? ஏதோ ஒன்று சொல்லுங்க. உங்களை யார் வந்து அடிக்க போறா இல்ல என்ன கேட்க போறா சொல்லுங்க. நோ. ஓகே 9. ஒருவேளை எஸ்ஸா இருந்ததுன்னா we feel a minuteன்னு கேட்டிருப்பேன். எவ்வளோ மினிட்ஸ் லேட்டா வரலாம் அப்படின்னு. ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு சினாரியோ என்னன்னா Kollegen sitzen am Abend in einer Bar, Pia ist noch nicht da, Termin 20 Uhr. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பார்ல உட்காந்துருக்காங்க. பியான்றவங்க வரல இன்னும். அப்பாயின்மெண்ட் எல்லாம் 20னா 8 o'clock சார் அந்த டைம் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ can man here so spät kommen? ஏதோ ஒன்று சொல்லுங்க. லேட்டா வரலாமா வேணுமா? யாவா? ஓகே we feel a minute. எவ்வளோ மினிட்ஸ் லேட்டா வரலாம் ஒருவேளை வரலான்னா? ஓகே half an hour. அடுத்தது ஃப்ரம் மோசருக்கு வந்து ஹார்ட் ஆயினா பெஸ்ட்ப்ரெஷன் இந்த ஃபெர்மா. ஸோ கம்பெனியில் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்கு கொடுக்க வேண்டியது. ஸோ 9 o'clock அப்பாயின்மெண்ட் அவங்க மீட்டிங்கு. ஸோ can man hier so spät kommen? நோ நோ எஸ் சொல்றதுக்கு யா 9 அதாச்சும் சொல்லலாம்ல ஜெர்மன்ல 9. ஓகே அடுத்தது இன்னொன்று லேனா ஸ்டெஃபன் கோக்கன் லியோ காம் ஜுமெசின் டர்மின் 20 Uhr. ஸோ லீனா ஸ்டெஃபன் வந்து குக் பண்ணுறாங்க, லியோவை வந்து டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க. இங்கே வந்து லேட்டாக வரலாமா? can man hier so spät kommen? Yeah, we feel a minute. How many minutes later வரலாம்? half an hourக்கு என்ன சொல்லணும்னா eine halbe Stunde. eine halbe Stunde. ஓகேவா? ஸோ eine halbe Stunde லேட்டாக வரலாம். ஸோ ஓகே. ஆனால் இங்கே eine halbe Stunde எல்லாம் லேட் பண்ணக்கூடாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா ஒருத்தவங்க சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா எல்லாம் அவங்க வந்து வார்மாக நல்லா சூட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம லேட்டாக போனோம்னா எல்லாம் மறுபடியும்
இது மாறிடும். திருப்பி என்ன பண்ணும், திருப்பியும் அவங்களுக்கு இன்னொரு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும், எல்லாம் சூடு பண்ணி மறுபடியும் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். கரெக்டா? நம்ம பிளேஸ்ல வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஊர்ல எல்லாம் நல்லா லேட்டா வந்தாலும் சரி, 1 மணி 2 மணி 2 hours லேட் கூட வருவாங்க. அதனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த கண்ட்ரில வந்து கொஞ்சம் கிளைமேட் டிஃபர் ஆகும்ன்றதுனால எல்லாமே இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஆடியோல வந்து நான் ப்ளே பண்ண போறேன். இந்த 4 சினாரியோ தான் ப்ளே பண்ண போறேன். ஸோ அவங்க வந்து எவ்வளோ மினிட்ஸ் லேட்டா வந்திருக்காங்க, ப்ராப்ளம் எஸ் ஆர் நோ சொல்லணும். ஓகே. ஸோ எவ்வளோ மினிட்ஸ் லேட்டா வந்தாரு? ஃபர்ஸ்ட் போயிட்டுங்கன்னா டிலே, மீனிங் வந்து டிலே. ஸோ ஹவு மெனி மினிட்ஸ் டிலே? 10 minutes டிலே, லேட்டா வந்திருக்காரு. ப்ராப்ளம் எஸ் ஆர் நோ? ப்ராப்ளம் தான். டாக்டர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கரெக்டா போயிடணும். அவங்க வெயிட் பண்ணுவாங்க இல்லைங்களா டாக்டர்? நம்மளுக்காக டாக்டர் வெயிட் பண்ணா பிரச்சனை தான், நம்ம போய் வெயிட் பண்ணா நோ ப்ராப்ளம். ஓகே. இப்போ அடுத்த இது ஓகே. இவங்க எவ்வளோ மினிட்ஸ் லேட்டா வந்திருக்காங்க? ஃபுன்சேன் நம்பர்ஸ் எல்லாம் மறந்துட்டீங்களா? ஃபுன்சேன் மினுட்டன். So 15 minutes later. Problem, yeah, order 9. 9. Okay, அடுத்தது. So இங்க எவ்வளவு மினிட்ஸ் லேட்டா வராங்க? ஜேன். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஜேன் மினிட்டன். ப்ராப்ளம்? யா. ஓகே. இவர் எவ்வளவு மினிட்ஸ் லேட்டர்? halbe Stunde spät. So half an hour later. Problem is okay. இங்க 60 செகண்ட் வந்து 1 minute, 30 minute, 1,5 Stunde அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து ஒரு பர்சன் ஏ என்றவர் வெயிட் பண்ற ஆளுன்னு நினைச்சுக்கோங்க. பி என்றவர் லேட்டா வராரு. ஸோ இதுல வந்து ஏ என்றவர் என்ன வேர்ட் சொல்றாங்க, பி இது ஒன்னுத்துக்கு ஒன்று நாட் ரிலேட்டட், செப்பரேட் வேர்ட்ஸ், சும்மா தான் இருக்கு. ஓகேங்களா? ஒன்னுத்துக்கு ஒன்று ரிலேட் பண்ணாதீங்க. ஸோ எஸ் tut mir leid, ich bin zu spät. இந்த மாதிரி வேர்டு யார் சொல்லுவாங்க? வெயிட் பண்றவங்களா லேட்டா வரவங்களா?
ஆ கரெக்ட். என்ஷுல்டிகும் bitte. லேட்டா வரவங்க வெயிட் பண்றவங்க சொல்ல மாட்டாங்க. என்ஷுல்டிகும் எக்ஸ்கியூஸ் யார் கேட்பா? யார் லேட்டா வராங்களோ அவங்க. ஸோ பி என்றவர் வந்து லேட்டா வராங்க, ஏ வந்து வெயிட் பண்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஷான் குட், ஓகே பரவாயில்லன்ற மாதிரி இருந்துச்சு சொல்றாங்க. ஏ. அப்புறம் கைன் ப்ராப்ளம். ஏ. Das nächstes Mal bitte pünktlich. நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் டைம்க்கு வந்துடு. Ich bitte Entschuldigung. எக்ஸ்கியூஸ் என்ற வேர்ட் இருந்தாலே நீங்க யோசிக்கவே வேணாம். Bitte entschuldigen Sie. Macht nichts. Nothing, no, nothing to worry அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நான் பாருங்க, ஒருவேளை கிளாஸ் இல்லைன்னு சொன்னாலுமே நீங்க என்ன பண்ணணும், ஒகேபுலரி படிச்சு முடிக்கணும், நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு.